ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த வீக்கோடைய லாஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகியாச்சு. நேற்றுக்கு ப்ரோமோ போட்டு நம்ம மனசெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கண்டென்ட் தான் முக்கால்வாசி இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பியூராக அவங்க யமுனாவோடைய இன்டென்ஷன் என்ன, அண்ட் அவங்க மனசில் என்ன இருக்குது, எந்த அளவுக்கு செல்ஃபிஷோடு இருக்காங்க, அண்ட் அவங்க அக்கா வாழ்க்கை மேலே இருக்க அந்த கேரை விட அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு பியூர் செல்ஃபிஷ்னஸை இன்னைக்கு அவங்களுடைய கேரக்டரைசேஷனில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கங்கா வேற லெவலில் இன்னைக்கு நம்ம மனசில் இருந்த அந்த மேரேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் யமுனா மேலே இருந்த அந்த ஒரு கோபத்தை வார்த்தைகளால் அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஈவன் டைலாக் ரைட்டர் வேற லெவல் இன்னைக்கு கங்கா கொடுத்த டைலாக்லாம் ஆக்டிங்கும் செமையாக பின்னி எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நியூ கங்காவா நம்ம தாரணி. ஸோ காவேரியை பற்றி எந்த அளவுக்கு கங்கா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம கங்கா மேலே கொஞ்சம் கொஞ்சம் கோவம் வரும், இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படி நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு அந்த கோவம் எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான மெச்சூர்டு லெவலோட காவேரியோடைய வாழ்க்கையை பற்றியும் வெண்ணிலாவால் அவங்க லைஃப்க்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயத்தையும் அழகாக அந்த கோவத்து மூலமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ யமுனா இந்த சூழ்நிலையில கூட எப்படி இவ்வளோ கேவலமாக யோசிக்க முடியுது, நாங்கள் கூட பரவாயில்ல, பட் உனக்காக அவள் எவ்வளோ பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாகவே நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெலிவிஷனில் பாருங்கள். ஸோ இவ்வளோ கேவலமாக எப்படி எங்கள் அம்மா வயத்துல ஏடி நீ பிறந்தா அப்படின்னு கேட்கறது. ஸோ உண்மையாக வருஷம் சொல்லி திட்டினதாகட்டும், இவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம மைண்டில் இருக்கிறதா அப்படியே அவங்க கொட்டி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, யமுனா திட்டு வாங்குற சென்ஸ்லாம். இன்னொரு சைடு விஜய் அண்ட் வெண்ணிலா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வராங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்களான்னு தெரியல. பட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை இன்னும் நமக்கு தெரியப்படுத்தலை. மேபி அது கம்மிங் வீக் ப்ரோமோவில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்பயும் விஜய் அவங்களுக்கு எப்படியாவது பழைய மெமரியை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டேட்டில் போனோம், அப்புறம் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சில மெமரிஸ்லாம் கொண்டு வர பார்க்குறாரு. பட் இன்னும் வெண்ணிலா வாயை திறக்கல. பட் காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த லாஸ்ட் ஃபியூ சீன்ஸ் அவங்க மொபைலில் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஒருத்தவங்க குறுக்க வந்துடுறான். பட் அவருமே கால் அட்டன் பண்ணி அப்புறம் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டாரு. ஸோ காவேரியோட மனசு இன்னும் மேலும் 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 அது ரணம் ஆகிட்டே தான் போகுது. பிகாஸ் விஜய்க்கு தெரியாது அவர் எழுதின லெட்டரை இன்னும் அவங்க படிக்கல, ராகினி இந்த மாதிரி கிழிச்சு போட்டிருப்பான்னு சொல்லி. ஸோ எல்லாத்தையும் வேற ரீகால் பண்ணி பார்க்குறாங்க அந்த பால் காய்ச்சுற டைமில். ஸோ ஒருவேளை அந்த குட்டி செப்பரேஷன் இருக்குமோ, விஜய் வர கேப்பில் இவங்க எங்கேயாவது போயிடுவாங்களோ அப்படின்னு தோணவும் வைக்குது. பட் கிடைச்சிருக்க அந்த பிடிஎஸ் பிக்சர்லாம் பார்க்கும்போது இல்லை எங்கேயும் போகல, இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு இன்னொரு சைட் தோணுது. ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்தா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்